வணக்கம். ஸ்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கவுஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இந்த பிளிந்த் பீம் ஒர்க் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சைட்டில். ஏற்கனவே அந்த ஃப்ளாட் சைட் இதில் நம்ம ஏற்கனவே அந்த பிசிசிக்கு பதிலாக கான்க்ரீட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே முக்கால் ஜல்லி போட்டு அதை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டை பூசி அந்த பீமில் காலம் மார்க்கிங்லாம் கரெக்டாக ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே தான் இன்றைக்கி பீம் கட்டுற வேலை நடக்குது. பிளிந்த் பீம்க்கான வேலை நடக்குது சைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 காலம் வருது இந்த சைட்டு. இது ஒரு ஃப்ளாட் சைட்டு. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஏரியா வந்துடும், சம்ப் வந்துடும், படிக்கட்டு வரும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஆஸ் பர் இது தான் ரெண்டு ஃப்ளாட் வருது. மொத்தமாக 3 மாடி பில்டிங் இது. இப்போ இந்த காலம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ரிங்ஸ்லாம் கூட வரும். அதில் கிளப்பிங் பண்ண மாதிரி பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த இதுலேயும் பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸும் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தான் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ராடை கொண்டு போய் அங்கே இதில் எல்லா காலத்துலேயும் இதுக்கு கிங் பண்ணியிருக்காரு. ஒரு எண்ட் டு எண்டு கிங் பண்ணிவிடுவாங்க. நடுவில் வர ராடை அப்படியே லேப்பிங் மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கீழே பாட்டம் ராட்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி அந்த ரிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. எல்லாமே 6 inches ஸ்பேனில் வரும். 10 mm தான் ரிங்ஸ் பண்ணியிருக்கோம். டாப் ராட்லாம் 16 வரும், 12 வரும். அந்த இவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளது பீம் சைஸ் டோட்டலாக ஓவராலாக 1.5 அடி ஹைட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பீம் 2 பீம் வருது. அதாவது ஏன்னா ஸ்பேன் 2 காலத்துக்கு இடையில் 20 அடி வருது பெரிய ஸ்பேனு. அப்போ அதுக்கெல்லாம் 2 அடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பீம் தான் இந்த லெஃப்ட் சைடில் குறுக்கு போகிறது பாருங்கள். இந்த பீம் இது உங்களுக்கு 20 அடி ஸ்பேன் வரும். இந்த பீமும் இதுக்கு அடுத்த பீமும் 20 அடி ஸ்பேனில் வரதுனால 2 அடி ஹைட்டு கொடுத்துருக்கோம். மிச்சம் 3 உள்ள டுவர்ட்ஸ் ரோடு வர பீம் பார்த்தீங்கன்னா மூணு பீமும் 1.5 அடி. ஓவராலாக சைட்டுக்கு வர மொத்த பீமுங்களுமே 1.5 அடி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பிசிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீமு கீழே 25 mm அந்த கவர் பிளாக்கை வச்சுட்டு அதே மாதிரி மேலே டாப் ராடு வருது பாருங்கள். டாப் ராடுக்கும் அந்த பலகைக்கும் நடுவில் உள்ள இடத்துலையும் நம்ம இந்த சைடு கட்டுறோம் பாருங்கள், பலகை அடிக்கிறாங்களே அந்த சைட்லேயும் நம்ம 2 பக்கமும் கவர் பிளாக் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜல்லி போடும்போது கம்ப்ளீட்டாக கரெக்டாக கம்பி தெரியாமல் நல்ல கவர் கொடுத்தா தான் ஒழுங்காக அது சிமெண்ட் இந்த ஜல்லி அக்ரிகேட் உட்காரும் கரெக்டாக, லெவல்ஸும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ ஏற்கனவே அந்த பீமில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒர்க்கு ஆல்ரெடி அந்த ப்ளைவுட் சென்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பீமோட டாப் தான். நான் அதை சொன்னேன் ஏற்கனவே, சைடில் கவர் பிளாக் வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஜல்லி உங்களுக்கு பக்காவாக பேக்காகவும் உங்களுக்கு அணிக்கோம்லாம் வராது. அது போக இந்த பலகைக்கு மேலே கொள்ளு பீஸ் அடிக்கணும் நம்ம. இந்த பாருங்கள் அங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த இதில் 1.5 அடிக்கு ஒரு பீஸை அடித்தா தான் உங்களுக்கு இந்த பீமெல்லாம் பிரியாது. அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு வைப்ரேட்டர் போடும்போதும் நல்லா உங்களுக்கு அந்த பிரியாமல் காம்பேக்ஷன் கரெக்டாக ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். வைப்ரேட்டர் கிடைக்காத இடத்துல கம்பியாவது வச்சு குத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ரெகுலராக வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ நம்ம பார்க்குற சம்பு இதுலேயும் பீம் வருது. இந்த பீமையும் அப்படியே பலகை அடித்து கொண்டு மேலே பேஸ் மட்டத்துக்கு கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அடி கீழே வச்சு அந்த 2க்கு 2 ஓப்பனிங் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோவில் ஆல்மோஸ்ட் நாளைக்கு டீசென்ட்ரிங் பண்ணிவிடுவோம். பலகைலாம் பிரிச்சுடுவோம். ஏதாவது அணிக்கோம் இருந்தால் அந்த பிளாஸ்டரிங் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு தண்ணி விடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டு வேலையும் மேலே ஆரம்பிக்கணும், பேஸ்மெண்ட்டும் வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிளிந்த் பீம் போடுற வேலை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.